Good morning to all. Today we talk about economic importance of fungi. நம்ம ஃபங்கை பற்றி நிறைய படிச்சுட்டே வந்திருக்கோம். ஃபங்கைனா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய கிளாஸிஃபிகேஷன், ஒரு கிளாஸ்லேயும் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது, அதோடைய காமன் நேம் என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணும், இப்படிலாம் நிறைய படித்தோம் இல்லையா. இப்போ நம்ம அதோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபங்கை என்னென்ன ரோலை ப்ளே பண்ணுது, அதோடைய பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன, பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்டில் ஃபங்கையோட ரோல் என்ன, ஹார்ம்ஃபுல் ஆஸ்பெக்டில் அதோடைய ரோல் என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்கறது தான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கையாக இருக்கும். ஓகே, ஃபங்கை அப்படின்னாவே நமக்கு உடனே ஞாபகம் வருது மஷ்ரூம் தான் இல்லையா. ஓகே, மஷ்ரூம் அப்படின்றது ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் மஷ்ரூம். ஓகே, இந்த மஷ்ரூம் நமக்கு ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபங்கை கிட்டேருந்து தான் நம்ம எடுத்து கன்சியூம் பண்ணுறோம். ஃபங்கல் ஆர்கானிசமை தான் நம்ம மஷ்ரூமாக கன்சியூம் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஆஸ் வெல் அஸ் நம்ம பாக்டீரியாவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிக்கும் போதே பயோஜியோ சைக்கிள்ஸ் பற்றி உனக்கு சொல்லியிருக்கேன். யூஸ்வலாக ஒரு ஆர்கானிசம் க்ரோ ஆகணும் அப்படின்னா அது வாட் அபவுட் பயோஜியோ சைக்கிள், ஜியோலாஜிக்கல் எர்த் மேலே இருக்கிற பயாலஜிக்கல் ஆர்கானிசம் நான் லிவிங் காம்போனண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இல்லையா. நான் லிவிங் காம்போனண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது அப்படின்னா அது சாயிலில் இருக்கிற நியூட்ரியண்ட்டை, அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தான் அது க்ரோ ஆகும். இப்படி ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு என்னென்ன காம்போனண்ட்டை எங்கெங்கே இருந்து எடுத்துச்சோ அங்கேருந்து அங்கங்கே அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும்ல, ரிட்டர்ன் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் பயோஜியோ சைக்கிள்ஸ். சைக்ளிக் மேனரில் நடக்கும். அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் ஆஃப் கேஸஸாக இருந்தாலும் சரி, சாயிலில் இருக்கிற டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் ஆஃப் நியூட்ரியண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கானிசம் அது வாழறதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அது க்ரோ ஆகும், டெவலப் ஆகும், அதோடைய லைஃப் சஸ்டைன் ஆகும். அது லைஃப் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அது டை ஆனதுக்கப்புறமா எங்கெங்கே இருந்து என்னென்ன எடுத்து அது வளர்ந்துச்சோ அங்கே அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணால் தான் அடுத்து வர ஜெனரேஷனுக்கு, அடுத்து வர லிவிங் ஆர்கானிசம்க்கு அந்த காம்போனண்ட் அதை இந்த எர்த்தோ இல்லைனா அட்மாஸ்பியரோ ப்ரொவைட் பண்ண முடியும் இல்லையா. அதுக்காக இந்த அதாவது நேச்சுரலாக அக்கார்டாக இருக்கிற சாயில்லையோ இல்லைனா அட்மாஸ்பியர்லையோ இப்படி ஒரு என்னென்ன காம்போனண்ட்டை ஒரு லிவிங் ஆர்கானிசம் யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆச்சோ அந்த ஆர்கானிசம் டை ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற அந்த மேட்டர்ஸை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற ப்ராசஸ் தான் பயோஜியோ சைக்கிள்ஸாக இருக்கும். ஓகே, இந்த பயோஜியோ சைக்கிள்ஸில் ஒரு லிவிங் ஆர்கானிசம்லேருந்து நான் லிவிங் காம்போனண்ட்டாக அது திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா டீகம்போசிஷன் சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். ஓகே, இந்த டீகம்போசிஷன் ரோலை ப்ளே பண்ணுறவங்க பாக்டீரியாவும் ஃபங்கையும் தான் இந்த ரோலை ப்ளே பண்ணுவாங்க. which means recycling minerals by decomposition of litres. ஓகே, நமக்கு டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ்லேருந்து லிட்ரஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸை அந்த டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸை டீகம்போஸ் பண்ணி மினரல்ஸாக திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற ப்ராசஸை ரோலை ப்ளே பண்ணுறது ஃபங்கையாக இருக்கும். ஓகே, இந்த ரோலை இது ப்ளே பண்ணுறதுனால தான் சாயிலோடைய ஃபர்டிலிட்டி திருப்பி ஆட் ஆகிட்டே இருக்குது. இல்லை அப்படின்னா சாயில் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சாயிலில் எந்த நியூட்ரியண்ட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் ப்ராப்பர் க்ரோவிங்கோ இல்லைனா ப்ராப்பர் பிளான்ட் வந்து ப்ராப்பராக க்ரோ ஆகவும் முடியாது, நல்ல ஈல்டிங்கும் கொடுக்க முடியாமல் போயிடும் இல்லையா. ஓகே, நம்ம தொடர்ந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே வரோம், தொடர்ந்து நம்ம பிளான்டேட் பண்ணிகிட்டே வரோம், தொடர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா சாயிலில் வந்து இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ரீசைக்ளிங் ப்ராசஸை ப்ளே பண்ணுற ஆர்கானிசமாக இந்த ஃபங்கஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம் யூனிசெல்லுலார் ஃபங்கஸை டிபெண்ட் பண்ணி டெய்ரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. டெய்ரி மில்க் மேட் ப்ராடக்ட்டு எல்லாமே நமக்கு இந்த ஃபங்கஸ் எப்படி நமக்கு பாக்டீரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதே போல் தான் ஃபங்கஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த யூனிசெல்லுலார் ஃபங்கஸ் தான் ஈஸ்ட்டாக இருக்கும். அண்டு இதுபோல் நம்ம லிட்ரஸ்லேருந்து மினரல்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு, டீகம்போஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபங்கஸ் தேவைப்படும். லார்ஜ் சைஸில் இருக்கக்கூடிய வுட்டெல்லாம் அதால் எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா எவ்வளோ ட்ரீஸ் நம்ம கட் டவுன் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ட்ரீயெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போது இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிடும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஃபங்கஸ்ன்றது டிம்பர்ஸை கூட டீஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதுதான் டெட்ரியோரேட் டிம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஃபங்கஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வுட்டை கூட டீகம்போஸ் பண்ணி சாயிலாக மினரல்ஸாக சாயிலோட ஃபர்டிலிட்டியை என்ரிச் பண்ணுற காம்பனண்ட்டாக
அதால் டீஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, விச் மீன்ஸ் நமக்கு ஒரு ஃபங்கஸ்ன்றது நல்ல ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுது. சாயிலோடைய ஃபர்டிலிட்டியை என்ரிச் பண்ணுறதுக்காக, ஆட் பண்ணுறதுக்காக லிட்ரஸை டீகம்போஸ் பண்ணி மினரல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. எல்லா ரீசைக்ளிங் ப்ராசஸ்லேயும் இன்வால்வ் ஆகுறது. அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஈல்ட் பண்ணுறதுக்கு டெய்ரி இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகிறது ஈஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிம்பர்ஸை டீகம்போஸ் பண்ணுது. அதனால இது வெறும் குட் ரோலை மட்டும் தான் ப்ளே பண்ணுதுன்னு கிடையாது. சில ஃபங்கஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். சில ஃபங்கஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுற காம்போனண்ட் ஹார்ம்ஃபுல் பாய்ஸ்னஸ் இருக்கும். ஓகே, சில ஃபங்கஸ் பாய்ஸ்னஸ் காம்போனண்ட்டை, டாக்ஸிக் காம்போனண்ட்ஸை செக்ரீட் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, பிளான்ட்டுக்கு டிசீஸை காஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஓகே, நம்ம அதோடைய ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் அதோடைய பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், மஷ்ரூம் லென்டினஸ் எடோடஸ். ஓகே, நமக்கு மஷ்ரூம்ன்றது நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அதுதான் மஷ்ரூம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, நமக்கு மஷ்ரூமில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மஷ்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது ஃபஸ்ட் ஒன் லென்டினஸ் எடோடஸ். ஓகே, இந்த லென்டினஸ் எடோடஸ்ன்றது மெடிசினல் மஷ்ரூமாக இருக்கும். ஓகே, ட்ரெடிஷ்னலாக மெடிசினல் ஆஸ்பெக்டில் யூஸ் ஆன ஒரு மஷ்ரூம் தான், ஒரு ஃபங்கஸ் தான் இந்த லென்டினஸ் எடோடஸ் சொல்லக்கூடிய மஷ்ரூம். செகண்ட் ஒன் அகாரிகஸ் பைஸ்போரஸ். இது நம்மளே வாங்கி நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்போம். அகாரிகஸ் பைஸ்போரஸ், அகாரிகஸ் கேம்ஃபஸ்டிஸ்லாம் ஒயிட் மஷ்ரூம்ஸாக இருக்கும். பெசிலியம் ஆசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வால்வரியல்லா வால்வேஷியா. ஓகே, இந்த லென்டினஸ் எடோடஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வரியல்லா வால்வேஷியா சொல்லக்கூடிய இந்த 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மஷ்ரூம் ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா அதோடைய ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூக்காக. ஓகே, ப்ரோட்டீன் என்ரிச்சாக இருக்கும். ஓகே, இதில் ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மஷ்ரூம்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இதை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒன் ஈஸ்ட்டு உனக்கு சொல்லவே வேணாம், உனக்கே நல்லா தெரியும். பேக்கிங் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஈஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஈஸ்ட்லேருந்து நமக்கு விட்டமின் பி கிடைக்கிது. நெக்ஸ்ட் எரிமோத்தீஷியம் ஆஸ்பை. இந்த எரிமோத்தீஷியம் ஆஸ்பை சொல்லக்கூடிய ஆர்கானிசம்லேருந்து, ஃபங்கல் ஆர்கானிசம்லேருந்து விட்டமின் B12. விட்டமின் பினா ஈஸ்டாக இருக்கும், B12னா எரிமோத்தீஷியம் ஆஸ்பை சொல்லக்கூடிய ஆர்கானிசம்லேருந்து விட்டமின் B12 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு மெடிசன். இது எல்லாமே ஃபுட்டு அந்த ஆஸ்பெக்டில் லென்டினஸ் எடோடஸ், வால்வரியல்லா வால்வேஷியா, அகாரிகஸ் பைஸ்போரஸ் இது 3ம் நம்ம அதோடைய ஹை நியூட்ரிட்டிவ் கண்டென்ட்காக ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறோம். ஈஸ்ட்லேருந்து விட்டமினும், எரிமோத்தீஷியம் ஆஸ்பைலேருந்து விட்டமின் B12ம் கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா மெடிசன் வரும்போது ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா. ஆன்டிபயாட்டிக்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேத்தஜன் இல்லைன்னா ஒரு பாக்டீரியாவுடைய க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா அந்த பேத்தஜனையோ இல்லை பாக்டீரியாவையோ கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு காம்போனன்ட் தான் ஆன்டிபயாட்டிக்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம ஏற்கனவே பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் பற்றி படித்தோம் இல்லையா. ஓகே, அது பாக்டீரியா மட்டும் கிடையாது, ஃபங்கையும் சில ஆன்டிபயாட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பேத்தஜன் இல்லை ஒரு பாக்டீரியா இல்லை ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதோ இல்லைனா அதோடைய க்ரோத்தை அரெஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுற ஒரு கெமிக்கல் காம்போனண்ட்டை தான் ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கானிசம்லேருந்து அப்ளைன் பண்ணுவாங்க. ஓகே, அதில் ஒன்று தான் இந்த ஃபங்கையாக இருக்கும், விச் மீன்ஸ் ஃபங்கையும் ஆன்டிபயாட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அப்படி இருக்கும்போது அதில் ஒன்று தான் பெனிசிலின். ஓகே, பெனிசிலின்ன்றது பெனிசிலியம் நொட்டேட்டம். உன்னோட பிக்சர் இருக்கிறது பெனிசிலியம் நொட்டேட்டம் ஆர்கானிசமாக இருக்கும். ஓகே, பெனிசிலியம் நொட்டேட்டம் சொல்லக்கூடிய ஃபங்கை விச் ப்ரொடியூஸ் பெனிசிலின். ஓகே, பெனிசிலின் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, what is the role of streptomycin? சேம் ரோலை தான் இந்த பெனிசிலினும் ப்ளே பண்ணும். ஸ்டெப்டமைசின் நிமோனியாவை கியூர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, பெனிசிலினும் நிமோனியா, யூரினரி இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் கியூர் பண்ணுறது தான் பெனிசிலின் which is obtained from பெனிசிலியம் நொட்டேட்டம். அண்ட் பெனிசிலியம் நொட்டேட்டம் இப்படின்னு கேள்விப்பட்டோடனே உனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். World War II வந்து ஃபங்கை பற்றி பேசிச்சு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. World War IIல பெனிசிலியம் எல்லோ பவுடர் ஃபார்மில் ஹார்ம்டு
சோல்ஜர்ஸை கேர் பண்ணுறதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு எல்லோ பவுடர் ஃபார்மில் பெனிசிலின் யூஸ் ஆச்சு. அதுக்காக அவங்க வந்து நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஓகே, நம்ம இது ஏற்கனவே டூனோ பாக்ஸில் படிச்சிருக்கோம். எஸ், நமக்கு பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் கிரைசோஜீனம் சொல்லக்கூடிய 2 ஆர்கானிசம் கிட்ட இருந்து தான் பெனிசிலின் சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்டைன் பண்ணுறோம். ஓகே, இந்த பெனிசிலின் எல்லோ பவுடர் ஃபார்மில் இருக்கும். எல்லோ பவுடர் ஃபார்மில் வேர்ல்டு வார் 2ல் யூஸ் பண்ணாங்க அப்படிலாம் உனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் செஃபாலோஸ்போரின். சேம் பெனிசிலினுடைய ரோல் தான் செஃபாலோஸ்போரினும் ப்ளே பண்ணும். எதுக்கு ஒரே ரோலை ப்ளே பண்ணதுக்கு ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு உனக்கு தோணலாம். ஓகே, அதாவது செஃபாலோஸ்போரினுடைய ரோல் என்ன அப்படின்னா, இதுவும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன் வந்து சேம் நமக்கு பெனிசிலினே ஸ்கின் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் எதுக்கு செஃபாலோஸ்போரின் அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் வரும். செஃபாலோஸ்போரின் ஏன் அப்படின்னா எல்லாமே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. சிலர் வந்து பெனிசிலினுக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்க. பெனிசிலின் அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ண முடியாது. பெனிசிலின் வச்சு சில பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெனிசிலின் அலர்ஜிக் ஒன்றா இருக்கும். அப்படி பெனிசிலின் அலர்ஜிக்காக இருக்கிற பர்சனுக்கு இருக்கிற ஸ்கின் டிசீசஸையோ இல்லைனா அவங்களுடைய சாஃப்ட் டிஷ்யூஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸையோ க்யூர் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களுடைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் செஃபாலோஸ்போரின் சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் க்ரீமோனியம் கிரைசோஜீனம். ஓகே, அக்ரிமோனியம் கிரைசோஜீனம் சொல்லக்கூடிய ஃபங்கல் ஆர்கானிசம் கிட்டேருந்து அப்டைன் பண்ண ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் செஃபாலோஸ்போரின். ஓகே, பெனிசிலின் அலர்ஜிக்காக இருக்கிற பர்சனுடைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸை, சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன்ஸை, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணுறதுக்காக டிஸ்கவர் பண்ண ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இந்த செஃபாலோஸ்போரின் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் அக்ரிமோனியம் கிரைசோஜீனம். தேர்ட் ஒன் கிரைசோஃபல்வின். இந்த கிரைசோஃபல்வினும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸை கேர் பண்ணும். ரிங்வார்ம், அத்லெட்ஸ் ஃபுட் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கிரீசியோஃபல்வின் சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் பெனிசிலியம் கிரீசியோஃபல்வம். நெக்ஸ்ட்டு எர்காட்டமைன். எர்காட்டமைன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, எர்காட் அல்கலைட்ஸ் அப்படின்றது ஒரு செகண்டரி மெட்டபாலிசம் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா. ஏற்கனவே நம்ம ஆர்டிபிள்ஸில் படிச்சிருக்கோம். ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இப்படி நிறைய டைப் ஆஃப் மெட்டபாலைட்ஸ் இருக்கும். ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ்க்கும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு ஆர்கானிசம் அதோடைய சர்வைலன்ஸ்க்கு தேவையான மெட்டபாலைட்ஸை சிந்தசைஸ் பண்ணுறது மெட்டபாலைட்ஸை ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், அமினோ ஆசிட், என்சைம்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் ஒரு ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு, அதோடைய லைஃப்பை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெலாம் தேவைப்படும் இல்லையா. அதெல்லாம் ப்ரைமரி மெட்டபாலைட்ஸாக இருக்கும். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் அந்த ஆர்கானிசத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சிந்தசைஸ் ஆகிறது செகண்டரி மெட்டபாலைட்ஸாக இருக்கும். ஓகே, இங்கே எர்காட் அல்கலைட் சொல்லக்கூடிய எர்காட்டமைன் விச் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. ஓகே, கிளாவிசெப்ஸ் பர்பூரியா சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம் சிந்தசைஸ் பண்ணுற செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எர்காட் அல்கலைட் தான் எர்காட்டமைனாக இருக்கும். ஓகே, இந்த எர்காட்டமைன் விச் யூஸ்ட் ஆஸ் ஏ வாசோ கன்ஸ்ட்ரிக்டார். ஓகே, வாசோ கன்ஸ்ட்ரிக்டார்ன்றது ஜஸ்ட் ஆப்போசிட் டு வாசோ டைலேட்டார். ஓகே, வாசோ டைலேட்டார் அப்படின்னா டைலேஷன் அப்படின்னா வெசல்ஸை, பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணுறது, விரிவடைய வைக்கிறது வந்து வாசோ டைலேட்டடாக இருக்கும். வாசோ கன்ஸ்ட்ரிக்டார் அப்படின்னா அது டைலேட்டர்ன்றது ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா. அப்போது வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்றது அஃப்கோர்ஸ் அது கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்கிறது, சுருங்க வைக்கிறது தான் வாசோ கன்ஸ்ட்ரிக்டார். ஸோ நமக்கு பிளட் வெசல்ஸ் வந்து நார்மலாக டைலேட் பண்ணுறதுக்கு தான் டைலேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து மெடிசன் தேவைப்படும். எதுக்கு கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு மெடிசன் தேவைப்படும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரூல்னு ஒன்று இருந்தால் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ நார்மல் கேசஸில் நமக்கு வாசோ டைலேஷன் யூஸ் ஆகும். சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சிடென்டலாக ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த வெசல்ஸ் வந்து டைலேட்டடாக இருக்குது அப்படின்னா அது பிளட்டை ஃப்ளோ பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா பிளட் லாஸ் ஆகிடும் இல்லையா. அப்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த ஸ்டேஜில் அந்த வெசல்ஸை நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும், வாசோ கன்ஸ்ட்ரிக்டார் தேவைப்படும் இல்லையா. அந்த வாசோ கன்ஸ்ட்ரிக்டாரை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த கிளாவிசெப்ஸ் பர்பூரியா அல்கலைட்ஸ்
எர்காட் அல்கலைட்ஸை சிந்தசைஸ் பண்ணும். இந்த எர்காட் அல்கலைட் சொல்லக்கூடிய எர்காட்டமைன் தான் வேசோ கன்ஸ்ட்ரிக்டராக யூஸ் ஆகும். இந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்டர் பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நேரோ டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு காம்போனன்ட் தான் இந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்டர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் யூசஸ். மெடிசினல் யூசஸ் என்ன தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ மெடிசினல் யூசஸ் வரும்போது பெனிசிலின் நொட்டேட்டம்லேருந்து பெனிசிலின் அப்ளைன் பண்ணுறாங்க. சஃபாலோஸ்போரின் எடுத்து அக்ரிமோனியம் கிரைசோஜினம்லேருந்து அப்ளைன் பண்ணுறாங்க. கிரைசோஃபல்வம் என்னது பெனிசிலியம் கிரைசோஃபல்வம் கிட்டேருந்து பெனிசிலியம் கிரைசோஃபல்வம் சொல்லக்கூடிய ஃபங்கஸ்லேருந்து அப்ளைன் பண்ணது கிரீசியோஃபல்வின் சொல்லக்கூடிய அல்கலைட். கிளாரிசெப்ஸ் பர்பூரியாலேருந்து எர்காட்டமைன் அப்ளைன் பண்ணுவாங்க. இதுதான் மெடிசினல் ஆஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா எனக்கு தெரியும் இல்லையா? இது நிறைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் ஆசிடை நிறைய ஹை அமௌண்ட்டில் சிந்தசைஸ் பண்ண வைக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்டில் கொடுத்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்டில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னாவே தெரியும் இல்லையா? ஆர்கானிக் அப்படின்னாவே கார்பன் கண்டைனிங் அப்படின்னு உனக்கு மீனிங் தெரியும். இன்ஆர்கானிக்னால் அந்த கார்பன் லேக்கிங்காக இருக்கிறது இன்ஆர்கானிக். இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் கமர்ஷியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ஃபங்கஸை கல்டிவேட் பண்ணி அது சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் ஆசிட்ஸை ஐசோலேட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி செல் பண்ணுறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த ஃபங்கஸ்லாம் ஆர்கானிக் ஆசிட்ஸை சிந்தசைஸ் பண்ணுமோ அந்த ஃபங்கஸை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை ஐசோலேட் பண்ணி அது லார்ஜ் நம்பரில் கல்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி செல் பண்ணுறது தான் ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் ஆகும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் அப்படி கொடுத்துருப்பாங்க. மெடிசன் கூட உனக்கு அதே போல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எதெல்லாம் மெடிசன்ஸை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா இந்த பெனிசிலியம் நொட்டேட்டம், அக்ரிமோனியம் கிரைசோஜினம், பெனிசிலியம் கிரைசோஃபல்வம், கிளாரிசெப்ஸ் பர்பூரியா இல்லையா? இந்த எந்த ஆர்கானிசம் மெடிசனை ப்ரொவைட் பண்ணுதோ, மெடிசினல் காம்போனண்ட்டை ப்ரொவைட் பண்ணுதோ, ஆன்டிபயோட்டிக்கை ஈல் பண்ணுதோ அந்த ஆர்கானிசத்தை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஐசோலேட் பண்ணிக்கணும். ஐசோலேட் பண்ணிவிட்டு அதை நியூட்ரியன் மீடியாவில் வச்சு லார்ஜ் நம்பரில் கல்டிவேட் பண்ணுவோம். கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த மெடிசினல் காம்போனண்ட்டை மட்டும் தனியாக ப்யூரிஃபை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை மெடிசனாக சேல் பண்ணுவாங்க. எப்படி மெடிசனில் பண்ணுறோமோ அதே போல் தான் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்லேயும் எதெல்லாம் ஆர்கானிக் ஆசிட்ஸை ஈல் பண்ணக்கூடிய ஆர்கானிசமோ ஃபங்கையோ அந்த ஃபங்கஸை ஆர்கானிக் ஆசிடை ஈல் பண்ணுற ஃபங்கஸை செலக்ட் பண்ணி லார்ஜ் நம்பரில் கல்டிவேட் பண்ணி ஆர்கானிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் யூசஸில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர். ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் விச் ஈல்ட் சிட்ரிக் ஆசிட் அண்ட் குளுக்கோனிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் உனக்கு தெரியும் இல்லையா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரிசர்வ்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? அப்போது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ் ஏஜெண்ட்டாக இந்த சிட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் குளுக்கோனிக் ஆசிடும் உனக்கு தெரியும். இது பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் இந்த குளுக்கோனிக் ஆசிடாக இருக்கும். ஏன்னா குளுக்கோனிக் ஆசிட்ன்றது ப்ரோட்டீனுடைய பில்டிங் பிளாக்ஸாக இருக்கும். அதாவது ஏன்னா ப்ரோட்டீன் தான் நமக்கு க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் இல்லையா? பாடி பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ட் ஒன். அதே போல் தான் இந்த குளுக்கோனிக் ஆசிடும் பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீனுடைய ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆசிட் தான் இந்த குளுக்கோனிக் ஆசிடாக இருக்கும். ஆஸ் வெல் as சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு குளுக்கோனிக் ஆசிட் ரெக்யூரபிள் ஒன்னாக இருக்கும். இந்த குளுக்கோனிக் ஆசிட் அண்ட் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சிட்ரிக் ஆசிட். இது ரெண்டுமே ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் கிட்டேருந்து அப்டைன் பண்ணலாம். செகண்ட் ஒன் டெக்கோனிக் ஆசிட். இந்த டெக்கோனிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா what about பில்டிங் பிளாக்ஸ். ஒரு டிஎன்ஏ அப்படின்னா அதோடைய பில்டிங் பிளாக்ஸாக என்ன இருக்கும்? நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும் இல்லையா? அதே போல் சில செகண்டரி மெட்டபலைட்ஸோடைய பில்டிங் பிளாக்ஸை ஆக்ட் ஆகுது தான் இந்த டெக்கோனிக் ஆசிடாக இருக்கும். என்னென்ன காம்போனண்ட்டோடைய பில்டிங் பிளாக்ஸாக இது ஆக்ட் ஆகும்? என்ன காம்போனண்ட்டோடைய பில்டிங் பிளாக்ஸாக இது ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரெசின் பிசின்னா சொல்லுவாங்கல்ல, செகண்டரி மெட்டபலைட்ஸ். அதாவது ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஆர்கானிசம்குள்ளே நடக்கிற செகண்டரி மெட்டபோலைட் தான்
செகண்டரி மெட்டபாலிசமோட ரிசல்ட்டில் ஃபார்ம் ஆகிற செகண்டரி மெட்டபாலைட் தான் ரெசினாக இருக்கும். இந்த ரெசினோட பில்டிங் பிளாக்காக யூனிட்டாக ஆக்ட் ஆகிறது தான் இந்த டெக்கோனிக் ஆசிடாக இருக்கும். இந்த டெக்கோனிக் ஆசிட் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஆஸ்பெர்ஜிலஸ் டெரியஸ். ஆஸ்பெர்ஜிலஸ் டெரியஸில் கூட ஆர்கானிசம்லேருந்து இந்த டெக்கோனிக் ஆசிட் அப்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கோஜிக் ஆசிட். கோஜிக் ஆசிட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், உனக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்றா இருக்கும். இந்த கோஜிக் ஆசிட் நமக்கு சன்லைட்லேருந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஜர் ஆகும்போது ஸ்கின்ல அது சில டேமேஜஸை லீட் பண்ணும் இல்லையா, அதை லைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆசிட் தான் இந்த கோஜிக் ஆசிடாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த கோஜிக் ஆசிடில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆன்டி ஏஜிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அண்டு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த கோஜிக் ஆசிடில் இருக்கும். ஆன்டி ஏஜிங் ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னாவே உனக்கு டக்குன்னு எது வரும், காஸ்மெட்டிக்ஸ் தான் ஞாபகம் வரும் இல்லையா. இந்த கோஜிக் ஆசிட்ன்றது ஏஜினிங் ப்ராசஸை டிலே பண்ணுறது, ஆன்டி ஏஜினிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு ஆசிடாக கோஜிக் ஆசிட் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு காம்போனண்ட்டாகவும் இந்த கோஜிக் ஆசிட் இருக்கும். கோஜிக் ஆசிட் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஆஸ்பெர்ஜிலஸ் ஒரைசே. இண்டஸ்ட்ரியல் யூசஸ் உனக்கு கிளியரா. இண்டஸ்ட்ரியல் யூசஸ் வரும்போது கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள கமர்ஷியலாக சில ஆர்கானிக் ஆசிடை சிந்தசைஸ் பண்ணி செல் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபங்கை. இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் அண்டு குளுக்கோனிக் ஆசிட், இது ரெண்டு பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த சிட்ரிக் அண்ட் குளுக்கோனிக் ஆசிட் வந்து ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் ஈல் பண்ணும், டெக்கோனிக் ஆசிட் ஆஸ்பெர்ஜிலஸ் டெரியஸ் ஈல் பண்ணும், கோஜிக் ஆசிட் ஆஸ்பெர்ஜிலஸ் ஒரைசை ஈல் பண்ணும். நெக்ஸ்ட் பேக்கரி அண்ட் ப்ரீவரி சொல்லக்கூடிய இந்த சைட் ஹெட்டிங்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பேக்கிங் அப்படின்னாவே ஈஸ்ட் தான் ஞாபகம் வரும் இல்லையா. what is the binomial name of yeast? Saccharomyces cerevisiae. Saccharomyces cerevisiae சுகரை ஃபர்மெண்டைஸ் பண்ணி ஆல்கஹாலாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த பிரெட் மேக் பண்ணுற ஃப்ளோரில் சில கன்சிஸ்டன்சியை கொண்டு வரதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த ஈஸ்ட் வந்து சக்காரோமைசிஸ் செர்விசியே சொல்லக்கூடிய ஈஸ்ட் தான் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் சுகரை ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்கஹாலாக கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் பண்ண வைக்கிறது இந்த ஈஸ்டோடைய ரோலாக இருக்கும். பேக்கிங் ப்ராசஸில் ஈஸ்ட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ரோலை ப்ளே பண்ணும். பேக்கரிஸில் இந்த பேக்கரிஸ் ஈஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா பேக்கரி ப்ராடக்ட்டு, அதான் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, கேக்கு, பிரெட், பன், ரோல், இது எல்லாத்தையுமே மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான் ஈஸ்டாக இருக்கும். பன், கேக், சீஸ் இதெல்லாமே எதுலேருந்து அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஆர்கானிசம் மூலமாக அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ஈஸ்ட் மூலமாக தான் அப்டைன் பண்ண முடியும். நமக்கு ஈஸ்ட் மூலமா ப்ரெட்டு, கேக்கில் அப்டைன் பண்ண முடியும் இல்லையா. சீஸ் வந்து எது மூலமாக அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னா பெனிசிலியம் ராக்யூஃபோர்ட்டி அண்ட் பெனிசிலியம் காமம்பர்டி. இந்த பிக்சரில் இருக்கிறது பெனிசிலியம் ராக்யூஃபோர்ட்டி, இது பெனிசிலியம் காமம்பர்டி. இந்த பெனிசிலியம் ராக்யூஃபோர்ட்டி அண்ட் பெனிசிலியம் காமம்பர்டி சொல்லக்கூடிய ரெண்டு ஆர்கானிசமும் சீஸ் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கானிசமாக இருக்கும். மில்க்லேருந்து சீஸை ஃபார்ம் பண்ண வைக்கிறதுல இன்வால்வ் ஆகிற ஆர்கானிசம் தான் பெனிசிலியம் ராக்யூஃபோர்ட்டி அண்ட் பெனிசிலியம் காமம்பர்டி சொல்லக்கூடிய ரெண்டு ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். என்சைம்ஸ்னு வரும்போது உனக்கு தெரியும் இல்லையா, என்சைம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு ரோல் ப்ளே ஆகணும், மெட்டபாலிக் ரோலோ இல்லை கேட்டபாலிக் ரோலோ ப்ளே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல டெஃபினட்டாக என்சைமோட இன்வால்மெண்ட் தேவைப்படும். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸில் சில ஆர்கானிசம் சில என்சைம்ஸை சிந்தசைஸ் பண்ணுது. என்னென்ன என்சைம் சிந்தசைஸ் ஆகுது, என்னென்ன ரோலை ப்ளே பண்ணுது, அதை பற்றி இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் வரும்போது ஆஸ்பெர்ஜிலஸ் ஒரைசே, ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் சொல்லக்கூடிய ரெண்டு ஆர்கானிசமும் என்சைம்ஸை சிந்தசைஸ் பண்ணுது. என்னென்ன என்சைம்ஸை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாலேஸ், புரோட்டியேஸ் அண்ட் லாக்டேஸ். ஆஸ்பெர்ஜிலஸ் ஒரைசே, இந்த பிக்சரில் இருக்கிறது ஆஸ்பெர்ஜிலஸ் ஒரைசே, இது ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர். இந்த ரெண்டு ஆர்கானிசமும் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் அமைலேஸ், புரோட்டியேஸ் அண்ட் லாக்டேஸ். இந்த வேர்ட்லேயே உனக்கு மீனிங் தெரியும். அமைலேஸ் அப்படின்னாவே அமைலம் ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம் அமைலேஸ் என்சைமாக இருக்கும்.
ப்ரோட்டியேஸ் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை டீஜெனரேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ப்ரோட்டியேஸ். லாக்டேஸ் அப்படின்னா லாக்டோஸ் சுகரை டீஜெனரேட் பண்ணுறது லாக்டேஸ் என்சைம். ஓகே, அமைலேஸ், ப்ரோட்டியேஸ், லாக்டேஸ். அமைலேஸ்னால் ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம். ப்ரோட்டியேஸ்னால் ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம். லாக்டேஸ்னால் லாக்டோஸ் சுகரை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம். ஓகே, என்சைம். ஓகே, இந்த மாதிரி அமைலேஸ், லாக்டேஸ் அண்டு ப்ரோட்டியேஸ் சொல்லக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் பண்ணுற ஃபங்கல் ஆர்கானிசம் தான் ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசே அண்ட் ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர். ஓகே, இந்த என்சைம்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதும் ஃபங்கையோட ரோலாக இருக்குது. ஓகே, இது மட்டும் இல்லை, ரென்னட்ன்றது ஒரு ப்ரோட்டீனேஷியஸ் காம்போனண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ரென்னட் மியூக்கர் ஸ்பீஷஸ்லேருந்து அப்டைன் பண்ணுறது தான் ரென்னட். ஓகே, இந்த ரென்னட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மில்க்லேருந்து சீஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு, பியூரிஃபை பண்ணுறதுக்கு, சீஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ரென்னட்டாக இருக்கும். ஓகே, நமக்கு ரென்னட்டை ஆட் பண்ணி தான் மில்க்லேருந்து சீஸை தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து எடுப்பாங்க. ஓகே, ரென்னட்ன்றது மியூக்கர் ஸ்பீஷஸ்லேருந்து அப்டைன் பண்ணுற ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். இது கொயாகுலேஷன், மில்கை கொயாகுலேட் பண்ணி சீஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு, சீஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும், சீஸை செப்பரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிற ஒரு காம்போனன்ட் தான் ரென்னட், விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் மியூக்கர் ஸ்பீஷஸ். இஸ் கிளியரா? நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபங்கை என்ன ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுதான் மைக்கோரைசா. ஓகே, மைக்கோ அப்படின்னா ஃபங்கஸ், ரைஸான ரூட்டு. ஓகே, அதாவது ஒரு ஃபங்கஸ்க்கும் ரூட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்டராக்ஷன் தான், ரிலேஷன்ஷிப், ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் மைக்கோரைசாவாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி சைனோபாக்டரோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது அந்த இடத்துல லைக்கன் தாலையை பற்றி படித்தோம், ஞாபகம் இருக்கா? லைக்கன்ன்றது தாலன்ஸாக இருக்கும், அதில் ஆல்கல் பார்ட்னர், ஃபங்கல் பார்ட்னர் இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் இடையில மியூச்சுவலிசம் இருக்கும், மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகும் அப்படிலாம் படித்தோம். அதாவது சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றி படித்தோம் இல்லையா? அதே போல் பாக்டீரியா படிக்கும் போதும் ரைசோபியம் சொல்கிற பாக்டீரியா லெகுமினஸோடைய ரூட் நாடியூல்ஸில் இருக்கும், ரெண்டுத்துக்கு இடையில சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிலாம் படித்தோம். சேம் அதே போல் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி தான் இந்த மைக்கோரைசாவாக இருக்கும். மைக்கோ அப்படின்னா ஃபங்கஸ், ரைசானா ரூட்டாக இருக்கும். ஒரு ஃபங்கஸ்க்கும் ஹையர் ஆர்கானிசமுடைய ரூட்டுக்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷன், ரிலேஷன்ஷிப், சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் மைக்கோரைசாவாக இருக்கும். இந்த மைக்கோரைசா ரெண்டுமே பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா ஃபங்கைக்கு என்ன எப்படி பெனிஃபிட் ஆகும், ரூட்டு என்ன, அதாவது ஃபங்கஸ்க்கு என்ன கிடைக்கும், அந்த பிளான்ட்டோடைய ரூட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் அப்படின்னாவே உனக்கு தெரியும் என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது தான் ஃபங்கஸ் இல்லையா? அப்போது ஃபங்கஸ்க்கு என்ன தேவைப்படும், ஃபுட்டு தேவைப்படும் இல்லையா? அப்படி ஃபங்கைக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறது, ஃபங்கைக்கு தேவையான ஷெல்டரை ப்ரொவைட் பண்ணுறது ரூட்டோடைய ரோலாக இருக்கும். ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா அந்த ரூட்டோட ரோல் என்ன? இட் இஸ் த ரோல் ஆஃப் ரூட்டு. அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் இல்லையா? ஒரு சாயிலில் இருக்கிற வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டிங் த்ரூ ஜைலம், கண்டக்டிங் டிஷ்யூ சொல்லக்கூடிய ஜைலம் மூலமாக இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஒரு ரூட் அப்சர்வ் பண்ணி என்டையர் பிளான்ட்டுக்கும் அது சப்ளை பண்ணும் த்ரூ வாஸ்குலர் டிஷ்யூஸ், த்ரூ ஜைலம் இல்லையா? இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அதோடைய ஷூட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய க்ரீன் பார்ட்ஸ், எஸ்பெஷலி லீஃப், ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து சேம் கண்டக்டிங் டிஷ்யூ சொல்லக்கூடிய ஃப்ளோயம் மூலமாக அது டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ரூட் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். லீஃப்க்கு தேவையான வாட்டரை ரூட் சப்ளை பண்ணும், ரூட்டுக்கு தேவையான ஃபுட்டை லீஃப் சப்ளை பண்ணும் இல்லையா? இதுதான் ஜைலம் அண்ட் ஃப்ளோயமோட ரோல், கண்டக்டிங் டிஷ்யூவோடைய ரோலாக இருக்கும். அதாவது மைக்கோரைசாவில் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்டரை, மினரல்ஸை அப்சர்வ் பண்ணி ரூட்டு ஒரு ஷூட் சிஸ்டம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மைக்கோரைசா ஹெல்ப் பண்ணும். அந்த மைக்கோரைசாவுக்கு தேவையான ஃபுட்டை லீஃப் மேனுஃபேக்சர் பண்ணி வாஸ்குலர் டிஷ்யூ மூலமாக ரூட்டுக்கு சப்ளை பண்ணும், ரூட்டில் இருந்து இந்த ஃபங்கஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற மியூச்சுவலிசமாக இருக்கும். மைக்கோரைசா அப்படின்னாவே இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கஸ் அண்டு ரூட்டு தான் மைக்கோரைசாவாக இருக்கும். ஓகே, என்னென்ன ஃபங்கல் ஆர்கானிசம்லாம் மைக்கோரைசாவாக இருக்கும் அப்படின்னா ரைசெக்டோனியா, பேலஸ், ஸ்க்ளீரோடெர்மா சொல்லக்கூடிய 3 ஆர்கானிசம் மைக்கோரைசல் ஃபங்கஸாக இருக்கும். மைக்கோரைசாவில் இருக்கிற ஃபங்கல் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. இந்த 3 ஃபங்கல் பார்ட்னரும் எதோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மைக்கோரைசா அப்படின்னா ஃபங்கஸ்க்கு தேவையான ஃபுட்டை ரூட் ப்ரொவைட் பண்ணும், ரூட்டுக்கு ஒரு ரூட்
வாட்டர் அண்ட் மினரல்ஸை அதோடைய அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஈஸியர் பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஃபங்கையோட ரோலாக இருக்கும். எப்படி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபங்கஸ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி வெளியே இருக்கிற காம்போனண்ட்டை அது டைஜஸ்ட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூட்டு கடியில் நிறைய லீஃப் டெப்ரீஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த லீஃப் டெப்ரீஸ் டீகம்போஸ் ஆகிறதுக்கு தேவையான என்சைம்ஸை இந்த ஃபங்கஸ் செக்ரீட் பண்ணி அதை டீகம்போஸ் பண்ணும். டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன இப்போது ஒரு ரூட் இருக்குன்னா ரூட் வந்து சிம்பிளர் ஃபார்மில் தான் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் அதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது. அப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிறத சிம்பிளர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ஃபங்கஸோடைய ரோலாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபங்கஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நமக்கு 3 டிஃப்ரெண்ட்டு ஃபங்கல் பார்ட்னர் ரைசாவில் இருக்கிற ஃபங்கல் பார்ட்னராக இருப்பாங்க. ஓகே, நமக்கு என்னென்ன அப்படின்னா ரைசக்டோனியா, பேலஸ் அண்ட் ஸ்க்ளீரோடெர்மா. ஓகே, இந்த ரைசக்டோனியானது பார்லி உடைய ரூட்டோட அசோசியேட்டடாக இருக்கும். இதில் ப்ரௌன் கலரில் இருக்கிறது பார்லியோட ரூட்டாக இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கிறது ஐஃபா, ஃபங்கலோடைய ஐஃபா. ஐஃபான்றது தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிலாம் படித்தோம் இல்லையா. ஓகே, ரைசக்டோனியா ஐஃபா. செகண்ட் ஒன் பேலஸ் வந்து இந்த ஆர்கானிசம் பற்றி நீ ஏற்கனவே படித்து பார்த்துருக்க, ஞாபகம் இருக்கா? நம்ம ஜைகோமைசிட்டிஸ், ஆஸ்கோமைசிட்டிஸ், பெசிடோமைசிட்டிஸ்லாம் படித்தோம் இல்லையா. அதில் ஸ்டிங்க் ஹார்ன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெசிடோமைசிட்டிஸ் பற்றி படித்தோம். இந்த ஸ்டிங்க் ஹார்னுடைய ஜீனஸ் நேம் தான் பேலஸ். பேலஸும் ஒரு மைக்ரோரைசாவாக இருக்கும், ரூட்டோட அசோசியேட்டடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்லியில் ரூட்டோட டேரெக்டாக அசோசியேட்டடாக இருக்கிறது உனக்கு தெரியுது. ஆனால் இந்த பேலஸில் பார்க்கும்போது இது மண்ணுக்கு மேலே தானே இருக்குது, ரூட்டோட எங்கே அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னு உனக்கு தோணலாம். ஆக்சுவலாக இந்த சாயில் மேலே இருக்கிற இந்த பார்ட் ஆஃப் பெசிடோமைசிட்ஸ் அதோடைய ஃப்ரூட் பாடியாக இருக்கும். இதோடைய தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஐஃபா எதோட அசோசியேட்டடாக இருக்கும் அப்படின்னா இதை அப்ரூவ் பண்ணிங்கன்னா அதோடைய ஐஃபா வந்து ரூட்டோட கனெக்டடாக இருக்கிறது நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இதுதான் பேலஸ்ன்றது ஸ்டிங்க் ஹார்ன் சொல்லக்கூடிய ஆர்கானிசம். தேர்ட் ஒன் ஸ்க்ளீரோடெர்மா. ஓகே, ஸ்க்ளீரோடெர்மா நம்ம நார்மலாக அந்த ஃபஃப் பால் மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஃபஃப் பால் எக்ஸாக்டாக பால் ஷேப்பில் இருக்கும். ஓகே, மோரலெஸ் பால் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம் ஸ்க்ளீரோடெர்மா. ஓகே, இதுவும் உனக்கு ஃப்ரூட் பாடியாக இருக்கும். ஓகே, இதோட ஐஃபா ரூட்டோடைய கான்டாக்டாக இருக்கும். ஓகே, மைக்ரோரைசல் அசோசியேஷன் அங்கே உனக்கு பார்க்க முடியும். இதை அப்ரூவ் பண்ணும்போது அதோடைய ஐஃபாவை ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஐஃபா ஒரு ஹையர் ஆர்கானிசமோடைய ரூட்டோட அசோசியேட்டடாக இருக்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வரும்போது மைக்ரோரைசா இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். மைக்ரோரைசான்றது ரூட்டுக்கும் ஃபங்கஸ்க்கு இடையில இருக்கிற இன்டராக்ஷன். ரைசக்டோனியா, பேலஸ், ஸ்க்ளீரோடெர்மா சொல்லக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் ஃபங்கல் ஆர்கானிசம் ஹையர் பிளான்ட்டோடைய ரூட்டோட சிம்பாட்டிக் அசோசியேஷனை ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஒரு பிளான்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் அந்த பிளான்ட் கிட்டேருந்து நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணி இது க்ரோ ஆகும். ஓகே, இதுதான் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் யூசஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் யூசஸில் நம்ம பயோபெஸ்டிசைட் அக்ரிகல்ச்சர் யூசஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஓகே, அதில் பயோபெஸ்டிசைட் பற்றி தான் நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் சொல்லியிருப்பாங்க. இதில் பீவ்ரியா பிரேசியானா, ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து பீவ்ரியா பிரேசியானா, செகண்ட் ஒன் மெட்டாரைசியம் அனெசோஃபிலியே. ஓகே, இந்த பீவ்ரியா பிரேசியானா, மெட்டாரைசியம் அனெசோஃபிலியஸில் கூட 2 ஆர்கானிசமும் நம்ம 2 ஆர்கானிசத்தோடைய ஸ்போர்ஸும் பெஸ்ட்டை கில் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கும். அதனால் இந்த பீவ்ரியா பிரேசியானா அண்ட் மெட்டாரைசியம் அனெசோஃபிலியஸில் கூட 2 ஃபங்கல் ஆர்கானிசத்தையும் நம்ம லேபில் நியூட்ரியன் மீடியமில் கல்ச்சர் பண்ணி அதோடைய ஸ்போர்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம பயோபெஸ்டிசைடாக நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு க்ராப்பில் ஃபீல்டில் இருக்கிற பெஸ்ட்டை எராடிகேட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு, டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, கில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பெஸ்டிசைடை இந்த பயாலஜிக்கல் ஆர்கானிசம்லேருந்து அப்டைன் பண்ணுறது தான் பயோபெஸ்டிசைட் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, பயோபெஸ்டிசைட் அப்படின்னா இந்த பெஸ்டிசைட் விச் அப்டைன்டு ஃப்ரம் பயாலஜிக்கல் ஆர்கானிசம் அதுதான் பெஸ்டிசைட். பெஸ்டிசைடுன்றது பெஸ்ட்டை கில் பண்ணுற ஒரு டாக்ஸிக் காம்போனண்ட்டை தான் பெஸ்டிசைட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, இந்த டாக்ஸிக் காம்போனண்ட் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் பயாலஜிக்கல் ஆர்கானிசம் மீன்ஸ் பயோபெஸ்டிசைட்ஸ் ஆகும். பீவ்ரியா பிரேசியானா சொல்லக்கூடிய ஆர்கானிசம் உடைய ஸ்போர்ஸ் ஆஸ் வெல் அஸ்
மெட்டாரைசியம் அனிசோஃபிலியே சொல்லக்கூடிய ஆர்கானிசம். இந்த 2 ஆர்கானிசத்தோடைய ஆர்கானிசத்தையும் லார்ஜ் ஸ்கேலில் கல்டிவேட் பண்ணி ஸ்போர்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோடைய கெமிக்கல் காம்போனண்ட் ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த ஸ்போர்ஸை டைரெக்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் பயோபெஸ்டிசைட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்லைட் ஜிப்ரலின். ஜிப்ரலின் அப்படின்றது என்னென்னா அது ஒரு க்ரோத் ரெகுலேட்டர், க்ரோத் ப்ரொமோட்டர், ஃபைட்டோ ஹார்மோனாக இருக்கும். ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட், ஹார்மோன்னா உனக்கு தெரியும் ஒரு ஃபிசியலாஜிக்கல் ரோலை ப்ளே பண்ணக்கூடிய காம்போனண்ட்டை தான் ஹார்மோன்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இந்த பிளான்ட் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் ஃபைட்டோ ஹார்மோனில் ஒன்று தான் ஜிப்ரலினாக இருக்கும். இந்த ஜிப்ரலினை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கல் ஆர்கானிசம். இந்த ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் எப்படி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எப்படி ரெகக்னைஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் ஃபீல்டில் பாரு நிறைய ரைஸ் பிளான்ட் வந்து நார்மல் ஹைட்டில் இருக்குது. ஆனால் இதில் இந்த பேல் க்ரீன் கலரில் இருக்குல்ல இது மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லையா. இந்த பிளான்ட்டில் இது ஹைட்டாக இருக்கிறதுக்கு எது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதாவது நார்மல் க்ரீன் பிளான்ட், டார்க் க்ரீன் பிளான்ட் எல்லாமே நார்மல் பிளான்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த பேல் க்ரீன் பிளான்ட் இன்ஃபெக்டட் பிளான்ட்டாக இருக்கும். இன்ஃபெக்டட் வித் ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் ஃபங்கஸாக இருக்கும். இந்த ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் ஃபங்கஸ் ஒரு ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் தான் ஜிப்ரலின் சொல்லக்கூடிய ஃபைட்டோ ஹார்மோன். இந்த ஜிப்ரலின் சொல்லக்கூடிய ஹார்மோன் அதோடைய ரோல் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி இலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம். ஒரு ஸ்டெம்மை எக்ஸ்ட்ராடினரி மேனரில் இலாங்கேட் ஆகிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் ஜிப்ரலின் என்சைமாக இருக்கும். இந்த ஜிப்ரலின் சொல்லக்கூடிய ஹார்மோன் விச் வாஸ் சிந்தசைஸ்டு பை ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய். இந்த ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் சிந்தசைஸ் பண்ணுற ஜிப்ரலின் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டெம்மோடைய லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதோடைய இன்டர்னோடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்னோடோடைய ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஜிப்ரலினாக இருக்கும். இது வந்து பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டராக யூஸ் பண்ணுவாங்க. பிளான்ட்டோடைய க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு க்ரோத் ப்ரொமோட்டராக யூஸ் பண்ணுற ஒரு சப்ஸ்டான்ஸ் தான் ஜிப்ரலினாக இருக்கும். இந்த ஜிப்ரலின் விச் வாஸ் சிந்தசைஸ்டு பை ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய். எஸ் கிளியரா? மீன்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வரும்போது நிறைய நியூட்ரிஷியஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுது. ரீசைக்ளிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. சாயிலோடைய ஃபர்டிலிட்டியை என்ரிச் பண்ணுது. ஈஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் டைரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. டிம்பர்ஸை டீஜெனரேட் பண்ணுறது ஆஸ் வெல் சில டாக்ஸிக் சப்ஸ்டான்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட ஃபங்கஸாக இருக்கும். லென்டினஸ் எடோடஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வேரியலா வால்வேஷியா இதெல்லாமே அதோடைய நியூட்ரிட்டிவ் கண்டென்ட்காக ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறோம். ஈஸ்ட்டுக்கிட்டேருந்து விட்டமின் பியும் எரிமோத்திஷியம் ஆஸ்பைலேருந்து விட்டமின் B12 கிடைக்கிது. பெனிசிலியம் நொட்டேட்டம்லேருந்து பெனிசிலின் கிடைக்கிது. நிமோனியா ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுது. செஃபாலோஸ்போரின் என்னது பெனிசிலின் அலர்ஜிக் பர்சன்ஸை அவங்களுடைய ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. செஃபாலோஸ்போரினாக இருக்கும். கிரைசோஃபல்வினும் ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் கிரைசோஃபல்வின் சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கோடைய ரோலாக இருக்கும். கேனாசுலஸ் இது வந்து அத்லெட்ஸ் ஃபுட்ஸு அண்ட் ரிங் வார்ம்ஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த கிரைசோஃபல்வின் யூஸ் ஆகுது. கிளாவிசெப்ஸ் பர்பூரியாலேருந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டார்ஸ் அப்டைன் பண்ணுறாங்க. வேசோ கன்ஸ்ட்ரிக்டார்ஸ்ன்றது வெசல்ஸை நேரோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது வேசோ கன்ஸ்ட்ரிக்டராக இருக்கும். சில ஆர்கானிக் ஆசிட்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதும் ஃபங்கஸாக இருக்குது. ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் சிட்ரிக் ஆசிட் அண்ட் குளுட்டானிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட்ன்றது ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்டு குளுக்கோனிக் ஆசிட்ன்றது பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ரோட்டீனேஷியஸ் காம்போனண்ட்டாக இருக்கும். டெக்கோனிக் ஆசிட் ஆஸ்பெர்ஜிலஸ் டெரியஸ்லேருந்து அப்ளைன் பண்ணுறது தான் டெக்கோனிக் ஆசிடாக இருக்கும். இது செகண்டரி மெட்டாபலைட்ஸ் சொல்லக்கூடிய ரெசின்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான பில்டிங் பிளாக் ஆக்ட் ஆகுது. கோஜிக் ஆசிட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். பேக்கிங் ப்ராசஸில் ஈஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். சுகரை ஃபெர்மெண்டைஸ் பண்ணி ஆல்கஹாலாக ஃபார்ம் பண்ணுறது ஈஸ்ட்டாக இருக்கும். பேக்கிங் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய பிரெட் பன் ரோல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் யூஸ் ஆகும். இதில் பாரு பன் அண்ட் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் யூஸ் ஆகும். இதில் இருக்கிற சீஸ் லேயர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பெனிசிலியம் ராக்கிஃபோர்ட்டி அண்ட் பெனிசிலியம் காமம்பட்டி சொல்லக்கூடிய 2 மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். அண்ட் என்சைம்ஸை சிந்தசைஸ் அமைலேஸ், ப்ரோட்டியேஸ், லாக்டேஸ் அதாவது ஸ்டார்ச்சை டீஜெனரேட் பண்ணுற அமைலேஸ், ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண தேவையான ப்ரோட்டியேஸ், லாக்டோஸ் சுகரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான லாக்டோஸ். இந்த மாதிரி என்சைம்ஸ் ஆஸ்பெர்ஜிலஸ் ஒரைசே அண்ட் ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் ரெண்டும் ஈல்ட் பண்ணுது.
மியூக்கஸ் ஸ்பீஷஸ்லேருந்து ரெனாட் சொல்லக்கூடிய காம்பனண்ட்டை அப்ளைன் பண்ணுறாங்க. இந்த ரெனாட்டை யூஸ் பண்ணி தான் மில்க்லேருந்து சீஸை ஐசோலேட் பண்ண முடியும். மில்கை கொயாகுலேட் பண்ண வச்சு சீஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு காம்பனண்ட் தான் ரெனாட்டாக இருக்கும், விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் மியூக்கஸ் ஸ்பீஷஸ். அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட்ஸில் ரைசக்டோனியா, பேலஸ், ஸ்க்ளீரோடெர்மா இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்டில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா மைக்ரோரைசல் அசோசியேஷன் மூலமாக யூஸ் ஆகும். மைக்ரோரைசா அப்படின்னா ஃபங்கஸ்க்கும் ரூட்டுக்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷன். ஃபங்கஸ் ரூட்லேருந்து ஃபுட் அப்சர்வ் பண்ணிக்குது, ரூட் ஃபங்கஸ் கிட்டேருந்து ஃபங்கஸ் மூலமாக அதுக்கு தேவையான வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஃபங்கை ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்கும். ரைசக்டோனியா பார்லியோட அசோசியேட்டடாக இருக்கிற ஃபங்கல் லைஃபாக. பேலஸ்ன்றது ஸ்ட்ரிங்க் ஹார்ன் சொல்லக்கூடிய பெசிடோமாசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். ஸ்க்ளீரோடெர்மா எஸ் பால் மாதிரி அப்பியரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம் தான் ஸ்க்ளீரோடெர்மா. இது மூணுமே மைக்ரோரைசல் அசோசியேஷனில் ஒரு பிளான்ட்டுடைய ரூட் வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் இந்த மைக்ரோரைசல் ஆர்கானிசம் எஸ்பெஷலி மைக்ரோரைசலாக இருக்கிற ஃபங்கல் பார்ட்னருடைய ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பயோபெஸ்டிசைட்ஸ். பெஸ்ட்டை கில் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்லேருந்து ஆரிஜினேட் ஆகி வர்றது தான் பயோபெஸ்டிசைட்ஸாக இருக்கும். பீவ்ரியா பிரேசியானா, மெட்டாரைசியம் அனேசோஃபிலியஸ் இருக்கக்கூடிய 2 ஆர்கானிசமும் அதோடைய ஆர்கானிசத்துலேருந்து அப்டைன் பண்ணக்கூடிய ஸ்போர்ஸ் பயோபெஸ்டிசைட்ஸாக யூஸ் பண்ணிட்டு வரும். ஜிப்ரலின்ன்றது க்ரோத் ரெகுலேட்டராக இருக்கும், க்ரோத் ப்ரொமோட்டராக இருக்கும். இந்த க்ரோத் ப்ரொமோட்டரை சிந்தசைஸ் பண்ணுற ஃபங்கை தான் ஜிப்ரலா ஃபியூஜிக்ராய். இது பிளான்ட்டோடைய க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுற ஒரு க்ரோத் ப்ரொமோட்டராக ஆக்ட் ஆகும். இஸ் கிளியரா? தேங்க்யூ.